ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ மாவே அரைக்காமல் எப்படி ஈஸியாக குழி பணியாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், ஒரு அரை கிளாஸ் வெல்லம், அப்புறம் இட்லி மாவுங்க. நம்ம இதுக்கு மாவு அரைக்க தேவையில்லை, நம்ம இட்லி மாவை வச்சே இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது அதோட கரையாது. அதனால் அதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் விடணும், அதிகமாக விட்டோம் அப்படின்னா மாவு தண்ணியாகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், கட்டியாக இருக்கிற வெல்லம் நல்லா கரைஞ்சிடும். இப்போ பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இட்லி மாவு ஊற்றிக்கலாம். 2 மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கரைச்ச வெல்லத்தை அதனோட சேர்த்துக்கிறோம். பாருங்கள், எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சுன்னு வெல்லம். இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ எப்படி மாவு இருக்குன்னு. வெல்லமும் மாவும் நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக குழி பணியாரம் சுட்டுடலாம். பாருங்கள், கல் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து கல்லில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான குழி பணியாரம் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம மாவே அரைக்கலாம், இட்லி மாவு வச்சு ஈஸியாக குழி பணியாரம் செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்